மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லவ்லி ஹோம் மேக்கர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கனவு இல்லத்தை வந்து நினைவாக்குறதுக்கான ஒரு சூப்பரான மணி சேவிங் டிப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளுடைய கனவு இல்லம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய மாதிரி. ஸோ அந்த வீட்டை வந்து கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கும்போது அதோட ஃபீலே வந்து நமக்கு தனியாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளுடைய உழைப்பில் நம்மளுடைய சொந்த உழைப்பில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சு நம்ம ஒரு 10 இயர்ஸ் அந்த அமௌண்ட்டை சேர்த்து அதுக்கப்புறம் கட்டும்போது இன்னுமே நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நம்ம லோன் போட்டு அதுக்கப்புறமா அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கே வந்து நமக்கு சில பல வருஷங்கள் ஆகிரும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து ஃபஸ்ட்டே அதுக்கான அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு நம்ம கட்டும்போது கண்டிப்பாக அந்த ஃபீலே வந்து நமக்கு தனியாக இருக்கும். ரொம்பவே வந்து சந்தோஷம் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதற்கான டிப்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும், உங்களுக்கு 10 இயர்ஸில் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய கனவு இல்லம் வந்து கட்டுறதுக்கான ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய தொகையை வந்து சேமிக்க முடியும். ஸோ என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து எல்லாருமே வந்து பண்ணலாம். டெய்லி சேலரி, வீக்லி சேலரி, மந்த்லி சேலரி வாங்குறவங்க யாராக இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் இல்லைங்களா, நம்மளுடைய உழைப்பில் வந்து நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு இருக்கல அந்த பட்ஜெட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்மளுடைய சேலரியை பொறுத்து நம்ம சேவிங்ஸ்க்கு செலவுக்குன்னு எடுத்து வச்சு நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மாதம் எடுத்து வைக்க அமௌண்ட் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1000 நினச்சிக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் 1000னா 1000 வந்து அப்படியே வந்து எடுத்து வைக்கணும். இப்போ இந்த மாதம் வந்து 1000 எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து 500 அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து எடுத்து வைங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஒரு சார்ட்னாலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் வந்து கட்ட போகிறோம் இல்லைங்களா. ஸோ ஒரு 5 இயர்ஸ்க்கு நீங்கள் சேவிங் பண்ணணும், இல்லைனா ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து சேவிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய தொகையை வந்து உங்களுக்கு வந்து சேமிக்க முடியும். நம்ம வந்து இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கணும். நம்ம இப்போ வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஓன் பிளேஸாக இருந்தால் ரியலாகவே வந்து ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னே வந்து நல்ல ஒரு இடமா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓன் இடமா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வீடு கட்டினீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிலர் வந்து நிறைய இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் அந்த ஃப்ளாட் அந்த மாதிரிலாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் நமக்கு வந்து செப்ரேட்டாக உள்ள ஹவுஸாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம செப்ரேட் ஹவுஸாக வந்து நமக்கு கிடைக்கும் போது, இல்லை நம்மளாக கட்டினாலும் ஓகே, இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கட்ட முடியாது, நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா செப்ரேட் ஹவுஸாக இருந்தால் அதுவுமே வந்து நமக்கு ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு வேளை வேணும்னாலும் அதுக்கு மேலே நம்ம வந்து பில்டிங் கட்டி கூட அதையே நம்ம வந்து ரெண்டுக்கு விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் சேல்க்கு பண்ணனாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதே இது நம்ம ஒரு ஃப்ளாட்டில் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அதுக்கு மேலே கட்டுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது, இல்லை சைடு எதுக்குமே நமக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ முடிஞ்சவரை அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு ஒன்று தனியாக வந்து நீங்கள் இடம் எடுத்து வீடு கட்டுங்க. இல்லை உங்களுக்கு ஓன் இடம் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் வந்து வீடு கட்டுங்க. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு செப்ரேட்டாக ஹவுஸ் கிடைக்கு அப்படின்னா அதுவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா அதில் வந்து நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து அதுக்கப்புறம் ஏதாவது வீடு கட்டணும், அந்த வீடுக்கு வந்து சேல் பண்ணணும்னாலும் நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பண்ணும்போது உங்களுக்கு இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய தேவையில்லா செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ தான் நம்மளால் நிறையவே சேமிக்க முடியும். ஸோ அதனால் தேவையில்லா செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள்.
நம்ம லேண்டாக வாங்க போகிறோமா இல்லை ஹவுஸாக வாங்க போகிறோமா அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒரு எஸ்டிமேட் வந்து போட்டு வைங்க. ஏன்னா ஹவுஸ் அப்படிங்கும்போது அந்த லேண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட் வரும். இல்லை நீங்களே கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட் மாதிரி போட்டு வைங்க. வாங்க போகிறதுனாலும் சரி, இடம் வாங்க போகிறதும் சரி, எவ்வளோ வரும், அதுக்கு நம்ம மாதம் மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டால் தான் அதுக்கு நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த எல்லா டிப்ஸையுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஒரு சூப்பரான கனவு இல்லத்தை வந்து கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க இல்லை இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு சேவிங்ஸ் வந்து இருக்கணும். அந்த சேவிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மந்த்லி சேலரியில் வந்து எடுத்து வைக்க போகிற அந்த தொகை தான். ஸோ அந்த தொகையை வந்து எப்படி எடுத்து வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய செலவுகள் இருக்கும். நம்ம அன்றாட வாழ்நாளில் வந்து நமக்கு செலவு பண்ணாமலாம் அதுக்குன்னு இருக்க முடியாது. நம்மளுடைய தேவையான செலவுகள் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்து வச்சு தான் ஆகணும். அந்த தேவையான செலவுகளுக்கு வந்து ஒரு மாதம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுருவோம். ஸோ மிச்ச அமௌண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதான் நம்மளோட சேவிங்ஸ். நம்மளோட கனவு இல்லம் வந்து கட்டுறதுக்கான அந்த சேவிங்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட சேலரி வந்து எவ்வளவோ அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி பட்ஜெட் வந்து பிளான் பண்ணிவிட்டு சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஹஸ்பண்ட் சேலரி வந்து இப்போ 50,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு ஒரு மந்த்லி பட்ஜெட் பிளான் வந்து நீங்கள் வந்து போடணும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் வந்து வீட்டு வாடகை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இபி பில்லு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய டிவிக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வேறு மெடிக்கல் செலவு வரதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வரும். ஒரு மாதத்தில் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செலவுகள்ங்கிறது இருக்க தான் செய்யும். அதுலேயும் நம்ம தேவையான செலவுகள் அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கணும். இப்போ 50,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 25,000 சேமித்து வச்சுட்டு 25,000 நம்ம வந்து செலவுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய கனவு இல்லம் வந்து வாங்க போகிறோம். கனவு இல்லம் நான் சொல்லலை, வேறு எதுக்காக நீங்கள் சேமித்தாலும் செலவுகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சேமிப்புக்கு வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ட்ரீம் வந்து அச்சீவ் ஆகும். அதுக்குன்னு செலவே பண்ணாமல் இருக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுடைய தேவையான செலவுகளுக்கு நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து வச்சு நீங்கள் அதுக்கு கொடுக்குறதுல தப்பே இல்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து சேமிக்கும்போது ஒரு மாதத்தில் நம்ம 25,000 எடுத்து வைக்கும்போது ஒரு வருஷத்தில் நமக்கு 3 லட்சம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் வந்துட்டு ஒரு 5 வருஷம் சேர்த்து வச்சிங்கன்னா 15,000 வந்து கிடைக்கும். 15 லட்சம் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இதே ஏதோ ஒரு 10 வருஷம் சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம் வரை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு சேமிக்கும் போது 10 வருஷத்தில் நம்மளுடைய கனவு இல்லம் சூப்பராக எந்த ஒரு கடன் இல்லாமல் நம்ம வந்து நல்லாவே கட்டி முடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். இது வந்து ஓன் பிளேஸ் வச்சுருக்கவங்களுக்கு, அதாவது ஓனாக இடம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த 30 லட்சம் தாராளமாக போதுமானது. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இடம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டினாலும் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். ஏன்னா இடத்துக்கும் எப்போவும் வேல்யூ இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.